வணக்கம். உங்க ஏரியா ரோடு சரியில்லையா? இல்ல தண்ணி பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம யார்கிட்ட போகணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அது நம்ம எம்எல்ஏ கிட்ட தாங்க. ஆனா அந்த எம்எல்ஏனா யாரு? அவரோட வேலை தான் என்ன? வாங்க அடுத்து கொஞ்ச நேரத்துல இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்மள சுத்தி பார்த்தா தினம் தினம் எத்தனையோ பிரச்சனைகள் இல்லையா? ஆனா நம்மளோட இந்த கஷ்டங்களை எல்லாம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் நம்ம பிரதிநிதி. அவர் யாருன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த ரோடு பிரச்சனை. உங்க தெரு ரோடு குண்டும் குழியுமா இருக்கா? வண்டி ஓட்டவே கஷ்டமா இருக்கா? ஏன் நடக்கவே பயமா இருக்குதா? இது நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலி. சரி, ரோடு மட்டும் இல்ல, தண்ணி பிரச்சனை. உங்க ஏரியால கரெக்ட் டைம்க்கு தண்ணி வரதே இல்லையா? ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கே மணிக்கணக்கா காத்துட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கே போராட வேண்டியிருக்கிற நிலைமை ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம முதல் ஆளா தட்ட வேண்டிய கதவை யாருடையது? அது நம்ம தொகுதி எம்எல்ஏவோடது தாங்க. ஆமா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர். ஓகே, அப்போ இந்த எம்எல்ஏனா யாரு? வாங்க அவரோட வேலைகள் என்ன, அவரோட பவர் என்னன்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். எம்எல்ஏ அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, தமிழ்ல சொன்னா சட்டமன்ற உறுப்பினர். சிம்பிளா சொல்லணும்னா நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நம்ம ஏரியாவுக்காக மாநில அரசாங்கத்துல பேச அனுப்புற நம்மளோட குரல் அவர்தான். நம்ம சார்பா அங்க வாதாட போற நம்ம பிரதிநிதி. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மாநிலம் முழுமைக்கும் சேர்த்து மொத்தம் 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க தொகுதியோட ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு எம்எல்ஏவை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? ரொம்ப சிம்பிள். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும். நம்ம தொகுதி மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவோம். இதுல யாரு அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவர்தான் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஏரியாவோட எம்எல்ஏ. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, ஓட்டு போட்டு ஒரு தர எம்எல்ஏ ஆக்கியாச்சு. இப்போ அவரோட வேலை என்ன? அவரோட முக்கியமான பொறுப்புகளை நாம 3ஆ பிரிக்கலாம். வாங்க இது என்னன்னு கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அவரோட வேலை ஒரு சட்டம் இயற்றுவர், அதாவது லோ மேக்கர். சட்டசபையில நம்ம மாநிலத்துக்கு தேவையான புது சட்டங்களை கொண்டு வருது, காலத்துக்கு ஏத்த மாதிரி பழைய சட்டங்களை மாத்துறது, அப்புறம் அங்க நடக்கிற விவாதங்களை கலந்துக்கிறதுன்னு எல்லாமே இவரோட வேலைதான். நினைச்சு பாருங்க, அவரோட ஒரு ஓட்டு இல்லாம எந்த ஒரு மாநில சட்டமும் பாஸ் ஆகாது. அவ்வளோ முக்கியமான பொறுப்பு இது. 2வது வேலை நம்ம தொகுதி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. நம்ம ஆரம்பத்துல பேசணுமே, அந்த ரோடு தண்ணி பிரச்சனைகள். அது மட்டும் இல்ல, நம்ம ஏரியா ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் கரண்ட் வசதின்னு எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் சரியா மக்களுக்கு போய் சேர்தான்னு பாக்குறதும் இவர்தான். சொல்லப்போனா ஒரு எம்எல்ஏ ஆபீஸுங்கிறது ஒரு பப்ளிக் சர்வீஸ் சென்டர் மாதிரி தான் செயல்படணும். 3வது வேலை, இது ரொம்ப முக்கியம், அரசாங்கத்தையே கண்காணிக்கிறது. அதாவது ஒரு வாட்ச் டாக் மாதிரி. சட்டசபையில மந்திரிகளை கேள்வி கேட்கறது, அரசாங்கம் சரியாதான் போகுதான்னு செக் பண்றது, இதெல்லாம் அவரோட முக்கியமான கடமை. மாநில பட்ஜெட் போடும்போது நம்ம வரி பணம் எங்க போகுது, சரியா செலவு பண்றாங்களான்னு கேள்வி கேட்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஆமாங்க, ஒரு எம்எல்ஏவா அரசாங்கத்தோட வாட்ச் டாக்னே சொல்லலாம். தப்பு நடந்தா தட்டி கேட்கவும், நமக்காக அரசாங்கத்தை கேள்வி கேட்கவும் அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கு. சரி, இப்போ ஒரு எம்எல்ஏவோட பவர்ஸ் என்ன, அவரால என்னெல்லாம் செய்ய முடியாது, அதாவது அவரோட லிமிட்ஸ் என்ன, அப்புறம் எல்லாருக்கும் வர்ற ஒரு முக்கியமான டவுட், எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க இதையெல்லாம் இப்போ தெளிவா பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எம்எல்ஏங்கிறது நம்ம மாநிலத்துக்கான பிரதிநிதி. அவரு சென்னையில இருக்கிற மாநில சட்டமன்றத்துல இருப்பாரு. முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுல அவரோட பங்கு இருக்கும். ஆனா எம்பி, அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவரை நம்ம நாட்டுக்கான பிரதிநிதி. அவரு டெல்லியில இருக்கிற பாராளுமன்றத்துல இருப்பாரு. பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல அவரோட பங்கு இருக்கும். மாநிலம்னா எம்எல்ஏ, தேசம்னா எம்பி. அவ்வளோதான். ஓகே, ஒரு எம்எல்ஏவால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு பார்க்கலாம். அவரால நம்ம ஏரியா பிரச்சனைகளை சட்டசபையில அழுத்தமா பேச முடியும். அவரோட தொகுதி வளர்ச்சி நிதின்னு ஒன்னு இருக்கும். அதை வச்சு சில சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடியும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், அவர் ஒரு கலெக்டர் மாதிரி நேரடி அதிகாரி கிடையாது. அதனால ஒரு ரோட்டை அவரே நின்னு கான்ட்ராக்ட் விட்டு போட முடியாது. ஆனா சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் கிட்ட பேசி அந்த வேலையை வேகப்படுத்த முடியும். இது அவரோட அதிகாரத்துல இருக்கிற ஒரு முக்கியமான லிமிடேஷன். இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏவோட வேலைகள் என்னென்னு பார்த்தோம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஜனநாயகம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அவரோட பங்கு மட்டும் போதாது, நம்மளோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட். இது ஒரு 2-வே ஸ்ட்ரீட் மாதிரி.
எம்எல்ஏக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதைவிட ஒரு படி மேல மக்களாகிய நமக்கும் பொறுப்பு இருக்கு. அப்போ ஒரு குடிமகனா நம்மளோட பங்கு என்ன? முதல்ல சரியா யோசிச்சு நல்லபடியா ஓட்டு போடணும். 2வது, நம்ம ஏரியா பிரச்சனைகளை பத்தி தைரியமா நம்ம எம்எல்ஏ கிட்ட கேள்வி கேட்கணும். 3வது, அவர் சரியா வேலை செய்றாரான்னு நாமளும் ஒரு கண் வச்சுக்கணும். நாமளும் ஆக்டிவா இருந்தாதான் ஜனநாயகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஒரு எம்எல்ஏவோட பங்கு என்ன, அவரோட பொறுப்புகள் என்னன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். சரி, இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த முறை உங்க எம்எல்ஏவை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்க ஏரியாவுக்காக நீங்க அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.